வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மார்ச் 7 மற்றும் 8 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் டெய்லிங்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, எந்த மாநிலத்தில் 2வது அல்லது 3வது குழந்தை பிறக்கும் குடும்பங்களுக்கு ரூபாய் 25,000 வழங்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் ஆந்திர பிரதேசம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஆந்திராவில் 2வது அல்லது 3வது குழந்தை பிறக்கிற குடும்பங்களுக்கு 25,000 ரூபாய் அந்த மாநில அரசு கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி 3வது குழந்தைக்கு முதல் 5 ஆண்டுகளுக்கு மாதம் 1000 ரூபாய் நிதியுதவியும் வழங்குறாங்க. அதே மாதிரி அந்த குழந்தைக்கு 18 வயது ஆகிறது வரைக்கும் இலவச கல்வியுமே வழங்குறாங்க. அதே மாதிரி இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கான ஐவிஎஸ் சிகிச்சை இருக்குல்ல, அந்த சேவைகளை வழங்குறதுக்காக மாத்ருத்வா அப்படிங்கிற மையங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இதனால் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மாநிலத்தில் பிறப்பு விகிதம் குறைந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தான் காரணம். அதாவது அங்கே இளைஞர்களுடைய எண்ணிக்கை இனி போக போக குறையும். அதே நேரம் வயதானவங்களுடைய எண்ணிக்கை போக போக அதிகமாகும். அதனால தான் அவங்க இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு பண்ணுறாங்க. அடுத்தது, 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு அறிமுகம் செய்யப்பட்ட அதிகாரப்பூர்வ சின்னம் எது? இதற்கான ஆன்சர் ஏ மற்றும் பி, அதாவது பிரகதி மற்றும் விகாஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு 2027 ஆண்டுக்கான சென்சஸ் எடுக்க போகிறாங்க. இதற்காக 2 மேஸ்காட் அறிமுகம் பண்ணியிருக்காங்க, 2 சின்னங்கள் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒன்று விகாஸ் அப்படிங்கிறது, இன்னொன்று பிரகதி அப்படிங்கிறது. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், விகாஸ் அப்படிங்கிறது ஆண், பிரகதி அப்படிங்கிறது பெண். ஓகே, அதான் இங்கே சொல்கிறாங்க. பிரகதி அப்படிங்கிறது பெண், விகாஸ் அப்படிங்கிறது ஆண். இந்த 2 அதிகாரப்பூர்வ சின்னங்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. முதல் முறையாக டிஜிட்டல் தொழில்நுட்ப முறையில் இந்த கணக்கெடுப்பு நடத்த போகிறாங்க. அதே மாதிரி பொதுமக்கள் தங்களுடைய தகவல்களை அவங்களே பதிவு செய்கிறதுக்காக சுய பட்டியலிடல் வசதியும் அறிமுகம் பண்ணுறாங்க. 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்போது நடைபெற போகிறது. 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதுவே சுதந்திரத்திற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இது 8வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இது இந்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பித்து செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் முதல் கட்ட கணக்கெடுப்பு பணிகள் நடைபெறும். அப்போ முதல் கட்டமாக வீடுகளுடைய கணக்கெடுப்பு பணிகள் நடைபெறும். 2வது கட்ட பணிகள் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெறும். இந்த அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்குதில்ல, அதில் தான் மக்களுடைய தகவல்கள் குறித்து கணக்கெடுப்பு பண்ணுவாங்க. அப்போது தான் ஜாதி வாரி கணக்கெடுப்பும் சேர்த்து நடத்துவாங்க. இதில் மொத்தமாக 30 லட்சம் பணியாளர்கள் பணிபுரிவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிலிம்ஸ் எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இதை நம்ம நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணுறோம். இதையுமே நம்ம குறைந்த கட்டணத்தில் நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, ஹுருன் உலக பணக்காரர்கள் பட்டியல் 2026 அடிப்படையில் உலக அளவில் அதிக பணக்காரர்கள் கொண்ட நாடு எது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, அதிக பணக்காரர்கள், அதாவது அதிகமான பில்லியனர்ஸ் எந்த நாட்டில் இருக்காங்க அப்படிங்கிற பட்டியல் தான் இது. இதில் முதலிடம் பிடித்தது அமெரிக்கா, 2ஆம் இடம் பிடித்தது சீனா, 3ஆம் இடம் பிடித்தது இந்தியா. அதே நேரம் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப அதிகமான பணக்காரர்கள் பில்லியனர்ஸ் எங்கே இருக்காங்க அப்படின்னா மும்பையில் தான் இருக்காங்க. இந்தியா மற்றும் ஆசியா இந்த 2 பகுதியும் சேர்த்து பார்க்கும்போது, அதாவது மொத்தமாக ஆசியாலேயே பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தது முகேஷ் அம்பானி, அவர் தான் இந்தியாவிலேயே முதலிடம். அடுத்தது, எந்த மாநிலத்தில் 16 வயதுக்குட்பட்டவர்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துறதுக்கு தடை செய்யப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் கர்நாடகா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, கர்நாடகாவில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இதில் 17 முறை நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்து அந்த மாநில முதல்வர் சித்தராமையா சாதனை படைத்திருக்காரு. அதில் தான் என்ன தெரிவித்திருப்பார் அப்படின்னா, அங்கே 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்துறதுக்கு தடை செய்ய போகிறோம் அப்படின்னு தெரிவித்திருப்பாங்க. அதே மாதிரி ஆந்திர பிரதேசத்துலேயுமே 13 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துறதுக்கு விரைவிலேயே தடை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு. அடுத்தது, பாலேந்திர ஷா பாலன் எந்த நாட்டின் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் நேபாளம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நேபாளத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றது பாலேந்திர ஷா பாலன் அப்படிங்கிறவர். இவருக்கு 35 வயது தான் ஆகுது. இவர் தான் நேபாளத்துடைய அடுத்த பிரதமர் ஆகிறாரு.
இவர் வந்து ராஷ்ட்ரிய சுதந்திர கட்சி அப்படிங்கிற கட்சியை சேர்ந்தவர். இவர் ஒரு ரேப் பாடகர் மற்றும் இவர் முன்னாள் மேயராகவும் இருந்திருக்காரு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நேபாளில் இளைஞர் போராட்டம் நடைபெற்றது. எதனால் அப்படின்னா அங்கே ஊழல் அதிகமாக நடைபெறுது, அதே மாதிரி அங்கே வாரிசு அரசியல் நடைபெறுது அப்படின்னு குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. அதே மாதிரி அங்கே நிர்வாக சீர்கேடும் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி புகார் வந்திருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இருந்த பிரதமருடைய ஆட்சி கலைக்கப்பட்டது, மறுபடியும் தேர்தல் நடத்தினாங்க. இப்போ வந்து இதில் இவர் தான் வெற்றி பெற்றிருக்காரு. நேபாள தலைநகர் காட்மாண்டு அப்படிங்கிறது தான். அடுத்தது 2026 பிராக் இன்டர்நேஷ்னல் செஸ் போட்டியில் மாஸ்டர்ஸ் பிரிவில் 2வது இடம் பிடித்த இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் அரவிந்த் சிதம்பரம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிராக் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டி நடைபெற்றது. இதில் மாஸ்டர்ஸ் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றது உஸ்பெகிஸ்தான் நாட்டை சேர்ந்த நோடிர்பெர்க் அப்து சதோரோவ் அப்படிங்கிறவர். அதே நேரம் மாஸ்டர்ஸ் பிரிவில் 2ஆம் இடம் பிடித்தது நம்ம இந்தியாவை சேர்ந்தவர். அவருடைய பேர் ரொம்ப முக்கியமானது. இந்தியாவுடைய அரவிந்த் சிதம்பரம் தான் 2ஆம் இடம் பெற்றிருக்காரு. அதுவே இதே போட்டியில் சேலஞ்சர்ஸ் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றது வச்லாவ் ஃபெனக் அப்படிங்கிறவர். இவர் வந்து செக் குடியரசு நாட்டை சேர்ந்தவர். அதுவே இந்தியாவுடைய திவ்யா தேஷ்முக் வந்து 3ஆம் இடம் பிடித்திருக்காங்க. இந்த போட்டி செக் குடியரசு நாட்டில் பிராக் அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. அடுத்தது கனவுகள் மெய்ப்படும் எனும் தலைப்பில் தற்போது எங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் நந்தம்பாக்கம். இந்த நந்தம்பாக்கம் அப்படிங்கிறது சென்னையில் தான் இருக்குது. இதில் பல்வேறு துறை ஆளுமைகளோட கலந்துரையாடல் நிகழ்ச்சி இப்போ நடைபெற்றது. நம்ம முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் தான் இது நடைபெற்றது. இதில் நம்ம முதல்வர் என்னென்ன தெரிவித்திருப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம். கனவுகள் மெய்ப்படும் திட்டத்தின் கீழ் 1.80 கோடி குடும்பங்கள் கிட்ட கனவுகள் சேகரிச்சிருக்கோம் அப்படின்னு தெரிவித்திருப்பார். அடுத்த 5 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு பார்வை என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிவித்திருப்பார். அதில் என்னென்ன தெரிவித்திருப்பார் அப்படின்னா, அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருப்பார். அடுத்தது 2030 ஆண்டுக்குள்ளாடி உயர்கல்வியில் மொத்த சேர்க்கையை 90% எட்டுறதுக்கு இலக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு தெரிவித்திருப்பார். அதே மாதிரி கலைஞரின் கனவு இல்லம் திட்டம், இதில் பார்த்திங்கன்னா 2030 ஆண்டுக்குள்ளாடி கிராமப்புறங்களில் 5 லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்க போகிறோம், அதே மாதிரி நகர்ப்புறங்களில் 2 லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்க போகிறோம் அப்படின்னு தெரிவித்திருப்பாங்க. மொத்தமாக இந்த திட்டத்தில் 8 லட்சம் வீடுகள் கட்டுவாங்க. ஏற்கனவே 1 லட்சம் வீடுகள் கட்டி முடிச்சுட்டாங்க. இனி 7 லட்சம் வந்து இந்த மாதிரி கட்டி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிவித்திருப்பாங்க. அடுத்தது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மனநல ஆலோசனை மையம் அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காரு. அடுத்தது ஒவ்வொரு கல்வி நிறுவனத்திலையும் AI ஆய்வகம் உருவாக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருப்பார். அப்புறம் வீட்டுமனை இல்லாத ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருப்பார். அப்புறம் உத்தமர் காந்தி மாதிரி கிராமங்கள் திட்டம் இது செயல்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருப்பார். இது எல்லாமே கிராமப்புற வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும் அப்படின்னு தெரிவித்திருப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா ஐடி துறையில் மட்டும் 2 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருப்பார். ஓகே, அடுத்தது கேலோ இந்தியா பழங்குடியினர் விளையாட்டுப் போட்டிகள் 2026 எங்கு நடைபெறும்? இதற்கான ஆன்சர் சத்தீஸ்கர். சத்தீஸ்கரில் தான் இந்த போட்டி நடைபெற போகுது. இந்த ஆண்டு மார்ச் 26ஆம் தேதி ஆரம்பித்து ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் இந்த போட்டி நடைபெறும். சத்தீஸ்கரில் ராய்ப்பூர், ஜெகதல்பூர் மற்றும் சர்குஜா இந்த 3 நகரங்களில் இது நடைபெற போகுது. இதற்கான அதிகாரப்பூர்வ சின்னம் மேஸ்கட் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அதோடைய பேர் வந்து மோர்வீர் அப்படிங்கிறது தான். மோர்வீர் அப்படின்னா எங்கள் வீரன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறது தான் மோர்வீர் அப்படிங்கிற மேஸ்காட். இதில் என்னென்ன போட்டிகள் நடைபெறும் அப்படின்னா தடகளம், கால்பந்து, ஹாக்கி, பளுதூக்குதல், வில்வித்தை, நீச்சல் மற்றும் மல்யுத்தம். இப்போது நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்ன அப்படின்னா பழங்குடியினர் விளையாட்டுப் போட்டிகள் அப்படின்னா பழங்குடியினர்கள் தொடர்பான விளையாட்டுகள் தானே இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. சாதாரணமாக நம்ம விளையாடுற விளையாட்டுகள் தான், ஆனால் அது பழங்குடியின வீரர்கள் விளையாடுவாங்க. அடுத்தது உலக மகளிர் தினம், இது மார்ச் 8ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் உரிமைகள், நீதி, நடவடிக்கை அனைத்து பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்காக அப்படிங்கிறது தான். ஐநா சபை சர்வதேச பெண்கள் ஆண்டாக 1975ஆவது ஆண்டு அறிவித்திருந்தாங்க. நம்ம இந்தியாவில் தேசிய மகளிர் தினம் வந்து பிப்ரவரி 13ஆம் தேதி கடைபிடிக்கிறோம். ஓகே, இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். எந்த மாநிலத்தில் 2வது அல்லது 3வது குழந்தை பிறக்கும் குடும்பங்களுக்கு ரூபாய் 25,000 வழங்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் ஆந்திர பிரதேசம். அடுத்தது 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு அறிமுகம் செய்யப்பட்ட அதிகாரப்பூர்வ சின்னம் எது? இதற்கான ஆன்சர் பிரகதி மற்றும் விகாஸ். அடுத்தது ஹுரூன் உலக பணக்காரர்கள் பட்டியல்
2026 அடிப்படையில் உலக அளவில் அதிக பணக்காரர்கள் கொண்ட நாடு எது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. அடுத்தது, எந்த மாநிலத்தில் 16 வயதுக்குட்பட்டவர்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதற்கு தடை செய்யப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் கர்நாடகா. அடுத்தது, பாலேந்திர ஷா பாலன் எந்த நாட்டின் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் நேபாளம். அடுத்தது, பிராக் இன்டர்நேஷனல் செஸ் போட்டியில் மாஸ்டர்ஸ் பிரிவில் 2வது இடம் பிடித்த இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் அரவிந்த் சிதம்பரம். அடுத்தது, கனவுகள் மெய்ப்படும் எனும் தலைப்பில் தற்போது எங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் நந்தம்பாக்கம். அடுத்தது, கேலோ இந்தியா பழங்குடியினர் விளையாட்டுப் போட்டிகள் 2026 எங்கு நடைபெறும்? இதற்கான ஆன்சர் சத்தீஸ்கர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதற்கான ஆன்சர் இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பெற்றோரின் சம்மதம் இன்றி நடைபெறும் திருமணத்தின் வகை என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கந்தர்வம் அப்படிங்கிறது தான். அப்புறம் இன்றைக்கான கேள்வி, தலைமை தகவல் ஆணையர் பதவி விலக வேண்டுமாயின் தான் எழுத்து வழி கையொப்பமிட்டு பதவி விலகுவதாக டேஸ் அவர்களிடம் தெரிவித்த பின் தம் பதவியை விட்டு விலகலாம். அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியாவுடைய சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் தலைமை தகவல் ஆணையர் இருக்கார்ல, அவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆன்சரில் ஆப்ஷன் ஏ இந்திய பிரதமர், ஆப்ஷன் பி இந்திய குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் சி தலைமை தேர்தல் ஆணையர், ஆப்ஷன் டி இந்திய தலைமை நீதிபதி. ஓகே, இதில் கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.